வணக்கம். பாஜக தமிழ்நாட்டில இந்தியா கூட்டணிய உடைக்க 3 தேர்தலா தலைகீழா நிக்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அரசியல் கவனிக்கிற சிறிய பசங்களுக்கு கூட இது தெரியும். காரணம் இந்தியா கூட்டணி முழுக்க வெற்றி பெறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில ஒண்ணு தான். 100க்கு 100% 40 எம்பி அடிச்சுன்னு போயிடுறாங்க. மாநிலத்தில வெற்றி பெறுறாங்க. இந்த கூட்டணி வலிமையை உடைக்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்றாங்க. இது காங்கிரஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்குது பாஜகவுக்கு. காங்கிரஸுடைய ஸ்டேரிங்கே பாஜக தான் இயக்குதான்னு பல பேர் சந்தேகம். அந்த அளவுக்கு பாஜக விரும்புகிற அளவுக்கு பக்கமெல்லாம் காங்கிரஸ் வண்டி ஓடி நிற்குது. இந்த ராகுல் காந்தி சுற்றி இருக்கிறவங்கலாம் பாஜக விலைக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டு ராகுல் காந்தி ஆடுறாரு. அவருக்கு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தவறான வழியில் கட்சி நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் பிரச்சனை, யுத்தம், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ திருமாவளவன்லாம் சொல்கிறாரு, பேரத்தை பற்றிலாம் கவலை இல்லைங்க, சீட்டை பற்றி கவலை இல்லை, பாஜக வீழ்த்தப்படணுன்ற ஒற்றை கொள்கை தான் சொல்கிறாரு. அந்த உணர்வு காங்கிரஸுக்கு இல்லையே. இப்போ விஜய் இந்த ஆட்டம் ஆதிக்கிறாங்களே, விஜய் எல்லா சலுகையும் சொல்லி பார்த்தாரு. ஒரு 1/2% ஓட்டுக்கிற கட்சி கூட அந்த பக்கம் போகல. சிறிய கட்சி கூட அவங்க விஜய் நம்பி போகல. ஏன்னா அவர் அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு, அவர் எதிர்காலம்னு அவருக்கே தெரியாது. அதை நம்பி ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த கட்சியில் வியூக அமைப்பாளர்கள்லாம் வியூக அமைப்பாளர்களா வியூக முட்டாள்களான்னு தெரியல. ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் முட்டு சந்தை நிற்க வைக்க தான் எல்லா முயற்சியும் நடக்குது. ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், டெல்லியிலேருந்து மோடி, அமித்ஷாலாம் எவ்வளோ பிஸி. அவங்க 6 மாதமாக வந்து போகிறாங்க. வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை உருவாக்குறாங்க. வாய்ப்பு இருக்கிற காங்கிரஸ் தப்பாட்டம் ஆடினுக்குது. இந்த லட்சணத்தில் போச்சுன்னா ஒரு காலத்துலேயும் காங்கிரஸால் பாஜக வெல்ல முடியாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதனுவாங்க. தமிழ்நாட்டில் அந்த கட்சியுடைய வியூக லட்சணத்தை பார்த்தா எந்த காலத்தையும் காங்கிரஸ் ஒரு தேராத கேஸு. தமிழ்நாட்டில் தமாகவுக்கு எவ்வளோ சீட் கொடுக்குறாங்களோ அதுதான் காங்கிரஸும் கொடுக்கணும். ஏன்னா காங்கிரஸோட தமாக பெரிய கட்சி. அந்த இடத்த கட்சி ஒழுங்காக ஒரு இடத்துல உரிய இடத்துல உட்கார வைக்கிறது தான் நல்லது.